வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட அப்டேட். அடுத்து ஓஎன்ஜிசி, என்எம்டிசி, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனியோட Q2 ஏர்னிங் ரிப்போர்ட்ட வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதலாவது பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட். இண்டெக்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 -0.03% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.29% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிஃப்டி மிட் கேப் 150 -0.81% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 -1.19% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் 250 -1.39% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. இன்னைக்கு ஹெவி வெயிட் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நிஃப்டி 50 மட்டும் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன்ல வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் அளவில் நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் வந்து 1.19, 1.39% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போதே நெகட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. எஃப்ஐஎஸ் வந்து அவங்க செல்லிங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டிஐஎஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பையிங் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதோட ரீசனால இன்னைக்கு மார்க்கெட் வந்து 24,334 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிருந்தது. இருந்தாலுமே யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆக ஆரம்பிச்சு ஃபர்தரா எஃப்ஐஎஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தோம் அப்படின்னா 24,141% அளவுக்கு நெகட்டிவ் நோட்ல வந்து ட்ரேட் ஆயிருக்குது நிஃப்டி 50. நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா வாலடைல் ட்ரெண்ட் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை, இன்னும் அப்படியே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 வந்து 0.03% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.1% அளவுக்கு அப்பா இருக்குது. இன்னைக்கு இண்டெக்ஸோட ஃபிளக்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 0.8% கெயின் அண்ட் 0.6% லாஸ் அளவுக்கு ஃபிளக்சுவேஷன் இருந்தது. மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷனுக்கு மெயினான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து செல்லிங் தான் இதுக்கான காரணம். நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து இது வரைக்கும் 8% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இன்னும் கரெக்ஷன் லெவலுக்கு கூட இன்னும் தொடலை மார்க்கெட். இந்தியன் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா $13 பில்லியன் அளவுக்கான அவுட்ஃப்ளோ வந்து பார்த்துருக்குது லாஸ்ட் 30 செஷன்ல. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 1.2% அண்ட் 0.9% ரெஸ்பெக்டிவ்லி லாஸ் ஆயிருக்குது. இந்தியன் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 13 மேஜர் செக்டார்ல 6 மேஜர் செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு அட்வான்ஸ் ஆயிருக்குது. இதுல ஐடி கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3% அளவுக்கு அப்பா இருக்குது. மெயினா இந்த ஐடி செக்டரோட கெயினுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் கார்பரேட் டாக்ஸ் கட் வந்து பண்ணியிருக்கிறாங்க குவார்டர் பாயிண்ட் அளவுக்கு ஃபெடரல் ரிசர்வ். அதோட ரீசனால வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி ஃபினான்சியல் சர்வீஸ் வந்து 0.5% அளவுக்கு கெயின் ஆயிருக்குது. இதுல பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இன்னைக்கு 7.2% அளவுக்கு அப்பா இருக்குது. இதை அடுத்து பயோகான் கம்பெனி 8.5% அளவுக்கு இன்னைக்கு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கான ரீசனும் யூஎஸ் டெக் ரெகுலேஷன்ஸ்ல சில பாசிட்டிவ் கிளாசிபிகேஷனால பயோகான் இன்னைக்கு வந்து அப்பா இருக்குது. ஏஷியன் பெயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்குது. ஏஷியன் பெயிண்டோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு மீட் பண்ணல. பிளஸ் ப்ராஃபிட் ஃபாலுங்கிறது 60% அளவுக்கு இருந்த ஒரு ரீசனால ஏஷியன் பெயிண்ட் வந்து இன்னைக்கு 8.2% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இது ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆல்சோ ஏஷியன் பெயிண்டோட பி ரேஷியோவும் அதிகமாக தான் இருக்குது. மெட்டல் செக்டர் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் 1% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இதுக்கான காரணம் பார்த்தோம் அப்படின்னா சைனா அவங்க மெட்டல் செக்டாரை ஸ்டிமுலேட் பண்றதுக்கான எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ங்கிறது வந்து டிசப்பாயின்மெண்ட்ல முடிஞ்ச ஒரு ரீசனால இன்னைக்கு மெட்டல் செக்டார் 1% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐ, எஃபிஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்க போறோம். இதுல இன்னைக்கு டிஐஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,848 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 7,822 கோடிக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ செல் பார்த்தீங்கன்னா 2,026 கோடியா இருக்குது. இதே இது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9,430 கோடி அளவுக்கான ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்கிறாங்க. 11,737 கோடிக்கான ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 2,306 கோடியா வந்து இருக்குது. ஸோ இதோட டிஃபரன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா -280 கோடியா வந்து இன்னைக்கு இருக்குது. ஸோ இது ப்ரீவியஸ் 2 ட்ரேடிங் செஷனை கம்பேர் பண்ணும்போது இது கம்மியான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் தான். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து டிஐஎஸ் வந்து எஃப்ஐஐ செல்லிங்கை வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து எஃப்ஐஎஸ் வந்து பையிங் ட்ரெண்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் ஒரு
ஃபியூ வீக்ஸ் கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி தெரியுது. ஃபர்தரா இன்னொரு 2-3 ட்ரேடிங் செஷன்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கிரிட், ட்ரெண்ட், HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட், பிரிட்டானியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், சிப்லா, ONGC இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதுல இருக்கக்கூடிய டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா PFC, JSW எனர்ஜி, நாக்ரே, ஜொமாட்டோ, பஜாஜ் ஹோல்டிங்ஸ் இந்த கம்பெனில வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்கிறாங்க. டாப் 5 லூசர்ஸ் வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன், அதானி கிரீன், கோத்ரேஜ், ஜிந்தால் ஸ்டீல், டோரன் ஃபார்மா இந்த கம்பெனில வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்கிறாங்க. ஸோ ஓவராலா நிஃப்டி 50ல ஐடி செக்டரா இருக்கக்கூடிய HCL டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா இந்த கம்பெனி வந்து நல்ல பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்த ஒரு ரீசனால தான் வந்து இன்னைக்கு நிஃப்டி 50 ஒரு மார்ஜினலான ஒரு நெகட்டிவ் நோட்ல ஆல்மோஸ்ட் ஒரு அன்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா ONGCயோட Q2 ரிசல்ட். ONGCயோட கன்சால்டேட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 17% அளவுக்கு ஜம்ப் ஆயிருக்குது. இதோட ஸ்டாண்டர்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 10,238 கோடியா வந்து இருக்குது. ONGCயோட கன்சால்டேட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 64% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. ஸ்டாண்டலோன் ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா 4% அளவுக்கு டிக்ளைன் ஆயிருக்குது. அதாவது 35,163 கோடியில இருந்து 33,881 கோடியா வந்து குறைஞ்சிருக்குது. ONGCயோட போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரிம் டிவிடெண்ட் வந்து பெர் ஷேருக்கு 6 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரியலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா $84.84 இருந்து $78.33 வந்து பெர் பேரலுக்கு வந்து மாறி இருக்குது. அதே மாதிரி க்ரூடு ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது 0.7% அளவுக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 4.576 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குது 2.1% அளவுக்கு. அதே மாதிரி ONGC பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட புது ஆயில் வெல் வந்து 3 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அக்டோபர் 30 வரைக்கும். இதோட டோட்டல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 25,000 BOBD பேரல்ஸ் ஆஃப் ஆயில் பெர் டே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி அடுத்து இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5 வெல்ஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க ONGC. ஸோ ONGC வந்து ஒரு பப்ளிக் செக்டார். ஸோ இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து சாலிடா கொடுக்கக்கூடிய கம்பெனி. ஸோ இது லாங் டேர்முக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு growth இல்லைனாலும் டிவிடெண்ட்ல சாலிடா ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய கம்பெனியா வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா NMDC வந்து போனஸ் ஈக்விட்டி ஷேர் 2:1 அப்படிங்கிற ஒரு ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து போர்டு மீட்டிங் நவம்பர் 11ல முடிவு பண்ணப்பட்டிருக்குது. NMDCயோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 39% அளவுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்குது. 1963 கோடியில இருந்து 1196 கோடியா வந்து இருக்குது. இந்த குவார்டர்ல இதோட ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9.1% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இதோட வேல்யூவேஷன்ல 4,919 கோடியா வந்து இருக்குது. எபிட்டாவும் அதே சமயத்துல 40% அளவுக்கு குறைஞ்சிருக்குது. வேல்யூல குவார்டர் ஆன் குவார்டர்ல 2,340 கோடியில இருந்து 1,386 கோடியா வந்து இருக்குது. எபிட்டா மார்ஜினுமே டிக்ளைன் ஆயிருக்குது 1,505 பேசிக் பாயிண்ட் அளவுக்கு 28% வந்து இருக்குது. 43% இருந்து 28.2% வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ NMDCயுமே வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். இதுவுமே சாலிடா டிவிடெண்ட் குடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஒரு FMCG செக்டார் கம்பெனி. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 531 கோடியா வந்து இருக்குது. இது 9.36% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 586 கோடியில இருந்து 531 கோடியா வந்து குறைஞ்சிருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் வந்து இந்த குவார்டருக்கு எஸ்டிமேஷன் வந்து மிஸ் ஆயிருக்குது 622 கோடி. இந்த நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கான காரணம் பார்க்கும்போது அர்பன் ஏரியால வந்து இவங்களுக்கு கன்சூமர் குட்ஸோட டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்குது ஹையர் இன்ஃப்ளேஷன் காரணமா. இந்த குவார்டர்ல ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 4,432 கோடியில இருந்து 4,667 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாதிரி அர்பன் கன்சப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெண்டிங் வந்து நிறைய கட் ஆயிருக்கிற ஒரு ரீசன்னால பேக்டு குட்ஸ் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. இதனால அவங்களோட பிரைஸ் எஸ்டிமேஷன் வந்து ரிவைஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே சமயத்துல பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட காம்படேட்டரா இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே இந்தியா அண்ட் ITC எல்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ரிப்போர்ட்டை
பிரிட்டானியா கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்குறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது பிரிட்டானியா வந்து டவுன்ல தான் இருக்கிறாங்க. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணமா பார்க்கும்போது இன்கிரீடியண்டா இருக்கக்கூடிய வீட் அண்ட் கோக்கோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. என்னதான் வந்து இந்த இன்கிரீடியன்ட் காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் மார்க்கெட் வந்து டல்லாவே இருந்தாலும் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜினை வந்து 15% வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எஃப்எம்சிசி செக்டர்ல ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் வந்து இவங்க கிட்ட இருக்குது. இருந்தாலுமே இவங்களோட பியர் கம்பெனிஸா இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் யூனிலிவர், நெஸ்லே அண்ட் ஐடிசி இவங்களோட காம்படிஷனை வந்து பிரிட்டானியா இண்டஸ்ட்ரியால மீட் பண்ண முடியாம சில செக்மெண்ட்ஸ்ல வந்து நம்பர் 1 பிளேயர்ல இருந்து 2, 3 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து டவுன் ஆகி கீழே குறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நிஃப்டி 50 லாஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் செஷன்ல நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது எலெக்ஷனுக்கு அப்புறம் யூஎஸோட. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல ட்ரேட் ஆகி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த செஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பிளஸ் எஃப்ஐஐஸ் வந்து செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அதோட ரேஷியோங்கிறது குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. இது ஃபர்தரா வரக்கூடிய ட்ரேடிங் செஷன்ல வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த வீக்ல வந்து வெள்ளிக்கிழமை வந்து ட்ரேடிங் ஹாலிடே வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீக்ல மொத்தத்திலே 4 ட்ரேடிங் செஷன்ல தான் அது வந்து ஒரு ட்ரேடிங் செஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 ட்ரேடிங் செஷன் தான் இந்த வீக்ல இருக்குது. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து எண்ட் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. அதே சமயத்துல நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து டவுன் ஆகும்போது ஒரு டிப்லையும் கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து நம்ம பை பண்றது வந்து நமக்கு நல்லது. பல்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இன்னும் வந்து ரிவர்சல் ஆகல. அதே மாதிரி மார்க்கெட் பெருசா ஃபாலும் ஆகல. ஸோ இந்த ஃபால் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு அதிகமா தெரியுது. ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் ஆனா 21,000ங்கிற ஒரு லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டி 50க்கு நல்லது கிடையாது. அதே சமயத்துல ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்லாம் வந்து இன்னும் ஃபர்தரா வந்து 30% அளவுக்கான ஃபாலை சந்திக்க வேண்டியிருக்கும். நிஃப்டி 50 வந்து 21,000 லெவலுக்கு போணுச்சு அப்படின்னா. ஸோ ஸ்மால் கேப்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான வேற ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதை அடுத்த வீடியோல இன்க்ளூட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.